அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மயிலாடுதுறையில் காளியம்மாள் வெற்றி பெற தான் போறாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்த முறை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிச்சயமாக நிறைய வேட்பாளர்கள் அவங்கவுங்க பகுதிகளில் ரொம்பவே வலுவாக இருக்காங்க அப்படின்னும், இந்த வாட்டி மயிலாடுதுறையில் காளியம்மாளுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இந்த வாட்டி பாண்டேவுடைய டீம் நடத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல மயிலாடுதுறையில் கிட்டத்தட்ட காளியம்மாளுக்கு 80% ஆதரவு இருக்கு அப்படின்னும், இதுல 60% பெண்கள் இருக்காங்க அப்படின்றதா யாருமே நம்பும்படியான ஒரு விஷயமாகவே இல்லை அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மேலும் காளியம்மாளை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு சகோதரி போல பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க, தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக பார்க்குறாங்க அப்படின்னு. இதனாலேயே காளியம்மாள் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 80% இருக்கு அப்படின்றத பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு முறை திமுகவுடைய நிர்வாகியான கனிமொழி நடத்திய பொதுக்கூட்டத்தை விட காளியம்மாள் நடத்திய ஒரு போராட்டத்திற்கு அதிக அளவில் பெண்கள் ஆதரவு கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்றது கனிமொழியை பெரிதளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஒரு வலிமையான நிர்வாகியாக மாறணும் அப்படின்னு கனிமொழி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த தருணத்தில் இந்த மாதிரி அவங்க நடத்திய பொதுக்கூட்டத்தை விட காளியம்மாள் நடத்திய போராட்டத்திற்கு பெண்கள் ஆதரவு அதிகமாக கொடுத்த ஒரு விஷயம் அவங்களை பெரிதளவில் பாதிச்சு, அதற்கு பிறகு அவங்க எந்த ஒரு பொதுக்கூட்டமே இப்போ வரைக்கும் எடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி, அது மட்டும் இல்லாம பணம் பேர் அதிகாரம் அப்படின்னு எல்லாமே இருக்கக்கூடிய கட்சியால முடியாத ஒரு விஷயத்த ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி அதுலயும் ஒரு பெண் நிர்வாகி அதை மாத்திருக்காங்க அப்படின்னும் போது கனிமொழிக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே திமுக கட்சியை நினைச்சு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதற்கு பிறகு அவங்க எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையுமே இப்போ வரைக்கும் முன்னெடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா தற்போது பாண்டே அவர்களும் இந்த வீடியோ முழுக்க பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி வலிமை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இதனுடைய ஒரு முன்னெடுப்பாக இந்த தேர்தலில் காளியம்மாள், ஹுமாயூன், ஜெகதீசன் இது போன்ற நிர்வாகிகள் அவங்கவுங்க பகுதிகளில் ரொம்பவே அதிகப்படியான வலிமையில் இருந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த 3 நிர்வாகிகளும் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பாண்டே அவர்கள் தன்னுடைய கருத்தில் சொல்லியிருக்காரு. மேலும் காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வேற திமுக, காங்கிரஸ் அப்படின்னு எந்த கட்சிக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமை காளியம்மாள் என்ற ஒற்றை பேருக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இது முழுக்க முழுக்க காளியம்மாளுடைய கடின உழைப்பு அப்படின்னு தான் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திமுக கட்சியுடைய குண்டர்கள் மதுபாட்டில் அவங்க மேல வீசி எரிஞ்சதும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் கொடுத்ததும் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காளியம்மாளுடைய வளர்ச்சிக்கு ஒரு முதல் முக்கிய காரணம் அப்படின்னு பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. பாண்டே பேசிய ஒரு முழு வீடியோவுடைய சுருக்கத்தை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம். மேலும் இந்த வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. நன்றி, வணக்கம்.